வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி. சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா உறுதி. வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி. திமுக தலைவர் கருணாநிதி குற்றச்சாட்டு. தேர்தல் கூட்டணி பற்றி தொண்டர்களின் கருத்தறிந்து முடிவு. ஐஜேகே செயற்குழு கூட்டத்தில் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. நேதாஜி தொடர்பான 100 ஆவணங்கள் வெளியீடு. போலி ஆவணம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அதிமுகவே மீண்டும் ஆட்சியில் தொடர வேண்டும் என மக்கள் நினைப்பதாக தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதல்வர் ஜெயலலிதா உரையாற்றினார். வெள்ள பாதிப்பு தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கப்பட்ட பிறகும் எதிர்க்கட்சிகள் இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி வருவதாக குறிப்பிட்ட ஜெயலலிதா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசின் பல்வேறு முயற்சிகளால் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும், உயர்கல்வியில் தேசிய அளவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை மின்வெட்டு இல்லாத மாநிலமாக அதிமுக அரசு மாற்றியுள்ளதாக கூறிய முதல்வர் ஜெயலலிதா, எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு புதிய மின் திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தியதன் காரணமாக 4455.5 மெகாவாட் மின் நிறுவுத்திறன் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு மின்சாரம் கூடுதலாக பெறப்படுவதால் தான் 5/6/2015 முதல் மின்வெட்டு என்பது தமிழ்நாட்டில் அறவே இல்லை. தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, அதிமுகவே மீண்டும் ஆட்சியில் தொடர வேண்டுமென மக்கள் நினைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாற்றம் ஏற்படுத்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதிலுரையில் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தமிழக ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தமிழக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையின் 2016ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கியது. இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு 2 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற கூட்டத்தொடரிலே இதற்கான பதிலுரையை தமிழக முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை தேமுதிக உறுப்பினர்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எதிர்க்கட்சித் தலைவரான விஜயகாந்த் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டு சென்றார். மற்றபடி 2 நாட்கள் தேமுதிக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்கவில்லை. திமுகவை பொறுத்தவரை நேற்று திமுக தலைவர் கருணாநிதி மீது அவை உரிமை குழு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை சரியாக 12:30 மணி அளவில் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவித்தார். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. தமிழக வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதி, இந்திய தேர்தல் ஆணையம் தவறுகளை களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையான 7.77 கோடியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர்களின் எண்ணிக்கை 5.79 கோடி என்ற புள்ளி விவரம் நம்பக்கூடியதாக இல்லை என தெரிவித்துள்ள கருணாநிதி, தேர்தல் ஆணையம் அனுமானித்ததை விட 4% அளவுக்கு வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்றும், இந்த கணக்கின்படி பார்த்தால்
போலி வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 31 லட்சம் என்றும் தெரிவித்துள்ளார். வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் அதிகம் பேர் குடியேறியிருப்பதால் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்ற தகவல் உண்மைக்கு மாறானது என சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இந்திய ஜனநாயகத்தையும் தேர்தல் முறைகளையும் கேலிக்கூத்தாக்கும் போலி வாக்காளர்கள் சேர்த்தலை கண்டுபிடித்து நீக்கிட தேவையான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி அவர் தொடர்பான 100 ஆவணங்களை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளார். நேதாஜி குடும்பத்தினர் பிரதமர் நரேந்திர மோடியை கடந்த அக்டோபரில் சந்தித்தனர். அப்போது நேதாஜி தொடர்பாக மத்திய அரசிடம் உள்ள சில ஆவணங்களை அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது மக்களின் பார்வைக்காக வெளியிடப்படும் என்று மோடி தெரிவித்திருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் அவருடைய சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நேதாஜி தொடர்பான ஆவணங்களை பிரதமர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் அத்வானி மற்றும் நேதாஜியின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். हिस्टोरिक डे है, ये फाइल खुलने वाला है, so it is a victory for people who in the right to information to know the disappearance of Subhash Bose. நேதாஜி தொடர்பாக வெளியிடப்பட்ட சில ஆவணங்கள் போலியானவை என்று காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மோசடியை அம்பலப்படுத்தப் போவதாக காங்கிரசின் மூத்த தலைவரான ஆனந்த் சர்மா தெரிவித்தார். दिसंबर 1945 में अपने वकालत के कपड़े दोबारा डालकर आईएनए लीडर्स पर जो मुकदमा चल रहा था ब्रिटिश हुकूमत के द्वारा, हमारी चुनौती है जो इसके पीछे हैं वो सामने आए, अपना नाम बताएं, ताकि उनके खिलाफ जो देश का कानून कहता है कार्रवाई की जाए. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி தொண்டர்களின் கருத்தறிந்து முடிவெடுக்கப்படும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை வடபழனியில் SRM வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையிலும் மாநில தலைவர் கோவை தம்பி, செயல் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் முன்னிலையிலும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், இந்திய மற்றும் தமிழக அளவில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவே IJK செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியா அல்லது யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது பற்றி தொண்டர்களின் கருத்தறிந்து முடிவெடுக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். சேலத்தில் ஒரு மாநில மாநாடு, அந்த சேலத்தில் நடத்துகிற மாநில மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் மற்ற கட்சியில் இருக்கிற தொண்டர்களையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் அந்த கூட்டத்தை பார்த்து நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நிச்சயமாக அழைப்புகள் பல கட்சிகளிலிருந்து வந்தாலும் உங்கள் கருத்து தான் முடிவானது, அது நீங்கள் உறுதியாக இருக்கலாம். எதிர்வரும் தேர்தலை இந்திய ஜனநாயக கட்சியினர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் ஊழலற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டுமென மக்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான கருத்து, ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து இவ்வளவு வேகமாக ஒரு சேர உயர்த்தி சொன்னது இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழலற்ற ஒரு கட்சி வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும். அது எந்த ஆட்சி, யாருடைய கட்சி என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லோரும் எதிர்க்கிற அந்த ஊழலை நாம் சொல்லுவதற்கும் மற்றவர்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்ல கருத்துக்களை நல்லவர்கள் சொன்னால் மட்டும்தான் நம்புவார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த தேர்தல் ஊழல் அல்லாத இந்த 2 கருத்துக்கள் அடிப்படையில் தான் இருக்க போகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாம் உங்களுடைய குறிப்புகள் எதாக இருந்தாலும் சரி, நாம் நிச்சயமாக அந்த ஊழல் கட்சியோட நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ள போவது இல்லை, அது உறுதி.
முன்னதாக கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து இந்திய ஜனநாயக கட்சிக்கு தனி அடையாளத்தையும் வரலாற்றையும் கிராமங்கள் தோறும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உருவாக்கி வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் கிராமங்களில் இந்திய ஜனநாயக கட்சி சிறப்பாக வளர்ந்து வருகிறது என்று குறிப்பிட்ட ரவி பச்சமுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ளுமாறு பல்வேறு கட்சிகளில் இருந்து அழைப்பு வருவதாகவும் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரை ஏன் உலகத்தில் எந்த ஊராக இருக்கட்டும் அத்தனை இடத்திலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தரை பற்றியும் இந்த இந்திய ஜனநாயக கட்சியின் பற்றியும் நல்லா தெரியும். நம்ம சிறப்பாக அவங்களோட கொண்டு போய் சேர்த்தோம்னா அருமையா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அத்தனை கட்சிகளுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியோட உதவி தேவைப்படுது. எல்லாருமே இந்திய ஜனநாயக கட்சி என்னோட வந்தா வெற்றி பெற்றுவோன்ற ஒரு சூழ்நிலையை மனசுல வச்சிருக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி எங்களோட வந்தா போதும், நாங்க கண்டிப்பா வெற்றி பெற்றுவோம்னு சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து 2016 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முடிவெடுக்க கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு முழு அதிகாரம் வழங்கும் சிறப்பு தீர்மானத்தை கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன் கொண்டுவர ஒருமனதாக கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தனித்தோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டோ அல்லது இன்னும் எஞ்சி இருக்கின்ற காலங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் வருகின்ற இந்திய ஜனநாயக கட்சியின் மாற்றமோ எதுவாக இருந்தாலும் அந்த பொறுப்பினை நம் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவரிடம் இந்த கட்சி வழங்கி விடுகிறது. ஐயா எந்த திசையில் காட்டுகிறாரோ என்ன மாதிரி ஐயாவுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் ரொம்ப சுதந்திர மக்கள் என்ன நினைக்கிறார்களோ இந்த இயக்கத்திற்கு எது நல்லது என்று நினைக்கிறார்களோ அதை செய்யட்டும். உங்கள் ஒட்டுமொத்த கரகோஷத்தையும் எழுப்பி அதற்கு ஆதரவு தெரிவிக்கப்படுவது கேட்டுக்கொள்கிறேன். கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் ஜி ராஜன், துணை பொதுச் செயலர்கள் நெல்லை ஜீவா, ஆனந்த பிரியா, தலைமை நிலைய செயலர் AR ரங்கபாஷ்யம், அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன், செய்தி தொடர்பாளர் பாலு உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் பிரச்சினைகள் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி சிந்திக்க வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பந்தல்கண்ட் பகுதியில் ராகுல் காந்தி இன்று நடைபயணம் மேற்கொண்டார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அவர் பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்தின் கஜுராஹோ பகுதியில் இருந்து மஹோபா பகுதிக்கு சாலை மூலம் வந்து சேர்ந்த அவர் 7 கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்று சுபா கிராமத்தில் விவசாயிகளை சந்தித்து பேசினார். அப்போது அவர்களுடன் பேசிய ராகுல் காந்தி வறட்சியால் வாடும் பந்தல்கண்ட் பகுதி இந்தியாவில்தான் இருக்கிறது என தாம் பிரதமருக்கு எடுத்துக் கூற விரும்புவதாக குறிப்பிட்டார். விவசாயிகளின் பிரச்சினை பற்றி நாடாளுமன்றத்தில் எழுப்பப் போவதாகவும் அவர்களை அரசு வஞ்சித்து வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். बुंदेलखंड का मामला मैं पार्लियामेंट में उठाऊंगा, लोकसभा में उठाऊंगा और जो मैं यहाँ कह रहा हूँ बुंदेलखंड के किसान के बारे में, बाकी हिंदुस्तान के किसान के बारे में मैं लोकसभा के अंदर पूरे हिंदुस्तान को बताऊंगा कि हिंदुस्तान के किसान के साथ, हिंदुस्तान के मजदूर के साथ किस प्रकार से ये सरकार बता. தமிழகத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையில் ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக 37.7% பேரும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வாய்ப்புள்ளதாக 35.7%-த்தினரும் தெரிவித்துள்ளனர். மது, மழை, கூட்டணி வாக்கு என்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பை மக்கள் ஆய்வகம் இன்று சென்னையில் வெளியிட்டது. தற்போது கூட்டணிகள் எதுவும் சரிவர உருவாகாத நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தினால் அதில் அதிமுக ஆட்சியமைக்க 33.3% பேரும், திமுக ஆட்சியமைக்க 33.1% பேரும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளனர். தற்போதைய சூழலில் தேமுதிகவுக்கு ஆதரவாக 6% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக 3.2% பேரும், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக 2% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் காங்கிரசுக்கு 1.8%, மக்கள் நல கூட்டணியில் உள்ள மதிமுகவுக்கு 1.5%, இடதுசாரிகளுக்கு 1.2%, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1.2%, பிற கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்கும் குறைவான சதவிகிதத்தினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல திமுக தலைமையிலான ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக 37.7% பேரும், அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக 35.7% பேரும் கருத்து தெரிவித்ததாக கருத்து கணிப்புக்கு தலைமை தாங்கிய ராஜநாயகம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையப் போகின்றது, அமையலாம் என்ற யூகத்தில் அதிமுக அணியை விட திமுக அணி கொஞ்சம் முன்னிலை பெற்று இருக்கிறது. இன்று வாக்களிப்பதாக இருந்தால் அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும்
ஏறத்தாழ சமமான ஆதரவு வெளிப்படுது. தமிழகத்தின் 39 நாடாளுமன்ற தொகுதிகள், 120 சட்டமன்ற தொகுதிகளில் 5464 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாலைத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாகவும் இதனால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீமைகள் தொடர திமுக அதிமுகவே காரணம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தீண்டாமை உள்ளிட்ட பல்வேறு தீமைகள் தொடர்வதற்கு திமுக மற்றும் அதிமுக கட்சிகளே காரணம் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வகுப்புவாதத்தை எதிர்ப்பதில் இரு கட்சிகளுக்குமே உறுதியான நிலைப்பாடு கிடையாது என்று குறிப்பிட்டார். ஊழல் தொடர்பாக இரு கட்சிகளின் தலைமையும் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியுள்ளதாக கூறிய ராமகிருஷ்ணன், அந்த கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி விளங்கும் என்றார். தீண்டாமை, கொடுமை உள்ளிட்ட சமூக பிரச்சனைகள் வருகிற போது அதில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் அக்கறை கிடையாது. திமுக அதிமுக ரெண்டுமே கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சியை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடுகளுக்கு இரண்டு அரசுகளும் பொறுப்பு. ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெற விலங்குகள் காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. சென்னை வடபழனி SRM கல்லூரி கூட்டரங்கில் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையிலும் கோவை தம்பி மற்றும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையிலும் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் வரும் கல்வியாண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் படிக்கும் 5ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களுக்கும் முழு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், தனியார் பள்ளி மாணவர்களுக்கான மொத்த கட்டணத்தையும் அரசே செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள செயற்குழு, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களின் வங்கிகளில் பெற்ற கடனுக்கான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்வதுடன் கடனை திரும்பச் செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு தொடர்பான அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெற விலங்குகள் காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கி உத்தரவிட வேண்டும் என தெரிவித்துள்ள செயற்குழு, தமிழகத்திற்குள்ளே பாயும் பாலாறு, தென்பெண்ணையாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளை இணைப்பதற்கான செயல் திட்டத்தை வகுத்து நிதி ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் என நிர்ணயம் செய்வதுடன் தனியார் மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 600 கோடி நிலுவைத் தொகையை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள செயற்குழு, முல்லை பெரியாறு அணை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கேரள காவல் நிலையத்தை உடனே அகற்ற வேண்டும் என்றும், கேரளத்தின் அடாவடித்தனத்தை முறியடிக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்குமான வீட்டு வரி, தொழில் வரிகளை இந்த ஆண்டு மட்டும் முற்றிலும் நீக்கி உத்தரவிட வேண்டுமென தமிழக அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் செயற்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இடையூறு ஏற்படுத்தும் பீட்டா அமைப்பு இந்தியாவில் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் பிரிவு சார்பில் சிறப்பு வாக்காளர் முகாமை இளைஞர் பிரிவின் தலைவர் யுவராஜா தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நிகழாண்டில் ஜல்லிக்கட்டு நடைபெற முடியாமல் போனதற்கு மத்திய அரசின் மெத்தனமே காரணம் என்றார். அடுத்த ஆண்டிலாவது ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெற வேண்டுமென்றால் பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் யுவராஜா குறிப்பிட்டார். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறாதது மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இதற்கு தடையாக இருக்கின்ற
நீட் அமைப்பை உடனடியாக இந்தியாவிலிருந்து தடை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் மத்திய அரசு மேற்கொண்டு அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான சூழ்நிலையை உடனடியாக ஏற்படுத்தி அதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். நீதிமன்றங்கள் சுமூகமாக நடைபெற வழக்கறிஞர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல் வலியுறுத்தியுள்ளார். மாநில அளவிலான 3வது சட்ட கருத்தரங்கம் மதுரை ராஜாமுத்தையா மன்றத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதிகள் நாகமுத்து, ராமசுப்பிரமணியன், விமலா, ரவிச்சந்திரபாபு, நாடாளுமன்ற சட்ட நிலைக்குழு தலைவர் சுதர்சன நாச்சியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பேசிய தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இரு துருவங்களாக செயல்பட்டால் மக்களுக்கு நீதி வழங்குவதில் பாதிப்பு ஏற்படும் என்றார். நீதிமன்றங்களை முடக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் கவுல் அறிவுறுத்தியுள்ளார். Disciplinary elements of the bar are concerned. Yes, I am aware there have been some recent parts of problem, but it's no pleasure for the bench to take certain action. Be rest assured, it is a last resort which is taken. It's a last resort because you can't shut the court of justice. The temple of justice cannot close. The temple of justice has to remain open. And you are the representatives of the people. You are the one who will get justice for them. You knock the doors of the court on their behalf when you feel injustice is done. How can you stop the court? தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இதுவரை 7000 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். வரும் 3ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் விருப்ப மனு சமர்ப்பித்து வருகிறார்கள். குறிப்பாக 4வது நாளான இன்று இதுவரை சுமார் 7000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு 3000க்கும் மேற்பட்டோர் சமர்ப்பித்துள்ளார்கள். தற்போது விருப்ப மனு கட்டணமாக தமிழகத்தில் போட்டியிட சுமார் 11,000 ரூபாய் கட்டணமும், புதுச்சேரியில் போட்டியிட 5,000 ரூபாயும், கேரளாவில் போட்டியிட 2,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு வாங்கி செல்கின்றனர். கடைசி நாளான பிப்ரவரி 3 கடைசி நாள் என்பதால் தற்போது அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் காணப்படுகின்றது. வேந்தர் செய்திகளுக்காக அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் பிரகாஷ். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகுகள் சூறைக்காற்றில் சிக்கி விபத்திற்குள்ளானதில் 20 படகுகள் சேதமடைந்தன. திருவள்ளூர் மாவட்டம் வைரவன்குப்பம், கூணங்குப்பம், அரங்குக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது கடலில் ஏற்பட்ட சூறைக்காற்றால் படகுகள் ஒன்றோடொன்று மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் படகில் இருந்த வலைகள், மீன்பிடி கருவிகள் நீரில் மூழ்கின. படுகாயமுற்ற 10க்கும் அதிகமான மீனவர்கள் பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழில் பண்ணிட்டு வந்தான். வர நேரத்தில் காற்று கடலில் ரொம்ப கொந்தல் போயிடுச்சு. ஒரு 100 போட்டுக்கு இருக்கான். மாத்தான் தெரியல, கடலில் கொந்தல் போயில அந்த மாத்தான் தெரியல. அப்போ விடும்போது ஒருத்தர் போட்டோடு போட்டு மோதி விழுந்தாங்க. அடிபடுது, போட்டு வேறு கவுந்துச்சு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வழி செஞ்சா எனக்கு நல்லதாக இருக்கும். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் புத்தகங்களை மறுமதிப்பு செய்வதற்கு வசதியாக 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. பழமை வாய்ந்த தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஏராளமான ஓலைச்சுவடிகளும் அரிய புத்தகங்களும் உள்ளன. நூலகம் சார்பாக இதுவரை 600 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றை மறுமதிப்பு செய்ய அச்சுப்பிரதிகள் எடுப்பதற்காக புதிதாக அச்சு இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் என் சுப்பையன் அச்சு இயந்திர பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அச்சு இயந்திரத்தில் ஒரு நிமிடத்தில் 110 பக்கங்கள் அச்சிடலாம் என்றார். அச்சுப்பிரிவை மேம்படுத்துவதற்காக ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக பிரஸ் பிரிண்டர் பெறப்பட்டு இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் 600 புத்தகங்களையும் அரசு நமது லைப்ரரியிலேயே அச்சடித்துக் கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரையில் முனைவர் கருப்பதேவன் எழுதிய 4 நூட்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மதுரை செந்தமிழ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவிற்கு 4ஆம் தமிழ்ச்சங்க தலைவர் குமரன் சேதுபதி தலைமை வகித்தார். விழாவில் கருப்பதேவன் எழுதிய திருவாசக திருமுறை, ஒப்பிலக்கிய கொள்கைகள் நோக்கும் போக்கும், தமிழும் பிற துறைகளும், ஒப்பிலக்கிய நோக்கில், அடிக்கருத்தியல் என 4 நூல்கள் வெளியிடப்பட்டன. நிறைவாக முனைவர் கருப்பதேவன் ஏற்புரையாற்ற நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மதுரை மண்டல மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் முதுமுனைவர் இளங்குமரனார், பேராசிரியர்கள் மணிவேல், மோகன், சதாசிவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இன்று 4 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மாட்சிமை தங்கிய முகவை மன்னர்
நான் குமரன் சேதுபதி ராணி லட்சுமி நாச்சியார் அவர்களுடைய தலைமையில் நூல் வெளியிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் நாளை தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நாளை தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். பழனியை சுற்றி காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்திருக்கிறது. ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் இந்த முறை ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நாளை தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனியும் நடைபெற உள்ளது. இதற்காக பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் உடைமைகளை பாதுகாப்பான முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று அவ்வப்போது காவல்துறையினர் அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றனர். இந்த தைப்பூச திருவிழாவை சிறப்பான முறையில் கொண்டாடப்பட வேண்டும் என தேவஸ்தானம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக பழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வீராவுடன் எஸ் விக்னேஷ். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் 169வது ஆராதனை விழா நாளை தொடங்க உள்ளதை அடுத்து இறுதிக்கட்ட முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழா திருவையாறு காவிரிக்கரையின் வடகரையில் அமைந்துள்ள அவரது சமாதி முன்பு நடைபெறுவது வழக்கம். 5 நாட்கள் நடைபெறும் விழாவில் தொடக்க நாளான நாளை கதிரி கோபால் நாத், பாம்பே ஜெயஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த இசை விழாவில் 28/1/2016 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு இசைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேடி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி சத்குரு தியாக பிரம்மத்திற்கு இசையஞ்சலியை செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகமும் இரவு சுவாமி வீதியுலாவும் நடைபெறும். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள அருள்மிகு ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற தைப்பூச தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காளையார் கோவில் ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சொர்ணவள்ளி தாயார் மற்றும் ஸ்வர்ணகாளீஸ்வரர் தேரில் எழுந்தருளி அருள் பாலிக்க பல ஆயிரம் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவமுழக்கத்துடன் 4 மாட வீதிகளில் வலம் வந்த தேர் நிலையை அடைந்ததும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக செலுத்திய படங்கள் சூறையிடப்பட்டன. தேர் திருவிழாவையொட்டி சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் காளையார் கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தேவாரத்தினுடைய கூற்றிற்கிடங்க எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ ஸ்வர்ணகாளீஸ்வரர் பெருமானை வேண்டுபவருக்கு சகல நலங்களும் கிடைக்கும் என்பதில் ஐயம். தைப்பூச விழாவை ஒட்டி வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் இன்று கொடியேற்று விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பார்வதிபுரத்தில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 145வது தைப்பூச ஜோதி தரிசன விழா நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி வள்ளலார் பிறந்த மருதூர், அவர் தண்ணீரில் விளக்கேற்றிய கருங்குழி இல்லம் ஆகிய இடங்களில் இன்று கொடியேற்று விழா நடைபெற்றது. பின்னர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் சன்மார்க்க கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 6 மணி அளவில் வள்ளலாரின் ஜோதி தரிசன விழா நடைபெற உள்ளது. இந்த கொடியேற்று விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வள்ளலாரை வணங்கி வழிபட்டனர். தைப்பூச விழாவில் இன்று கொடியேற்று விழா வடலூரிலே பார்வதிபுரம் கிராம மக்கள் சார்பாகவும் அனைத்து உலக சன்மார்க்க சங்கங்கள், பெருந்திரளான மக்கள், வெளிநாட்டிலிருந்து கூட மக்கள் இந்த விழாவுக்கு வந்திருந்திருக்கிறார்கள். இதற்கு அறநிலைத்துறை மக்கள் எளிதாக பார்ப்பதற்கான எல்லா வசதிகளும் செய்திருக்கிறது. ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்காக வந்தேன். இன்னைக்கு கொடியேற்றங்க, நாளைக்கு தைப்பூசம். எல்லாரும் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய வசனங்கள்லாம் நல்லா இருக்குங்க. வாழ்க்கைக்கு நல்ல தத்துவமாக இருக்கும். மற்றவங்களுக்கு அதை நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குங்க. கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் இன்று நடைபெற்ற தைத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தை மாத பூபதி திருநாள் உற்சவம் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் யாழி, யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் உலா வந்த நிலையில் 9ஆம் திருநாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. விழாவையொட்டி இன்று அதிகாலை 3 மணிக்கு உபநாச்சியாருடன் புறப்பட்ட நம்பெருமாள் தைத்தேர் மண்டபம் வந்தடைந்து திருத்தேரில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து திரளாக கூடியிருந்த பல்லாயிரம் பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்தனர்.
ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் 3 தேரோட்டங்கள் நடைபெற்றாலும் பூபதி திருநாள் தேரோட்டத்தில் மட்டும் நம்பெருமாள் உபநாச்சியாருடன் சேவை சாதிப்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தைத்தேர் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமான தேர். 10 நாளும் பெருமாள் வாசலில் வருவார். 10 வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், ஹனுமந்த் வாகனம், இல்லை அது யானை வாகனம் ரொம்ப விசேஷம். 5 நாள் யானை வாகனம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப தைத்தேர் வந்து இப்போ 6 மணிக்கு பிறகு 9 மணிக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் தைத்தேர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது ஒருநாள் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஆறுதல் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஹைதி நாட்டில் நாளை நடைபெற இருந்த அதிபர் தேர்தல் 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கரிபியன் கடற்பகுதியையொட்டிய தீவு நாடான ஹைதி தற்பொழுது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அரசியலிலும் நிலையற்ற தன்மை காணப்படுகிறது. இங்கு தற்போதைய அதிபரான மைக்கேல் மார்டெல்லியின் பதவிக்காலம் வருகிற 7ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 2 முறையும் பல்வேறு காரணங்களால் அதிபர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தலில் முறைகேடுகளில் ஈடுபட்டு மீண்டும் அதிபர் பதவியை கைப்பற்ற மைக்கேல் மார்டெல்லி முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். அவர்களின் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. தலைநகர் போர்ட் ஆஃப் பிரான்சிஸின் பல்வேறு இடங்களில் வன்முறையாளர்கள் டயர்கள் மற்றும் வாகனங்களை தீயிட்டு கொளுத்தினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி கடந்த 4 ஒருநாள் போட்டிகளிலும் வெற்றி பெற இயலாமல் 0-4 என ஆஸ்திரேலியாவிடம் தொடரை இழந்தது. 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சிட்னி நகரில் இன்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தது. முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 330 ரன்கள் எடுத்தது. 331 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. இந்திய வீரர் ரோஹித் சர்மா 99 ரன்களில் ஆட்டமிழந்தார். தவான் 56 பந்துகளில் 78 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். விராட் கோலி 8 ரன்களிலும் ஆட்டமிழந்தார். இந்திய அணி 49.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 331 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. 81 பந்துகளில் ஒருநாள் போட்டியில் முதல் சதத்தை எட்டிய மனிஷ் பாண்டே 104 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். Boom. Just on one knee and that's his 50. Inside out, gave himself room. 1 bounce, 2 bounce, into the fence. It's fine batting. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி. சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா உறுதி. வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி. திமுக தலைவர் கருணாநிதி குற்றச்சாட்டு. தேர்தல் கூட்டணி பற்றி தொண்டர்களின் கருத்தறிந்து முடிவு. ஐஜேகே செயற்குழு கூட்டத்தில் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. நேதாஜி தொடர்பான 100 ஆவணங்கள் வெளியீடு. போலி ஆவணம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.